பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டரை பாக்கியலட்சுமி எடுத்திருக்காங்க. அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கோபிக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. கோபி தன்னுடைய ஆஃபீஸ்லேருந்து 2 செஃப்பை அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோபியும் தன்னுடைய பங்குக்கு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு சமையலில் இறங்கிட்டாரு. ஈஸ்வரியும் பக்கத்தில் நிற்கிறாங்க. பாக்கியா ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கொண்டு வந்து ஈஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்டு பாருங்க அத்தை, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பக்கத்தில் இருந்த கோபி அந்த ஸ்வீட் எடுத்து டக்குன்னு வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஆஹா, சூப்பராக இருக்குது. நீ முன்னை விட இப்போ ரொம்ப நல்லாவே செய்ய ஆரம்பிச்சிட்ட. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய திறமை, ஆளுமை எல்லாமே சூப்பராக இருக்குது. நீ இன்னும் நல்லா வருவ பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக பாராட்டுறாரு. இதை பக்கத்தில் ஈஸ்வரி சந்தோஷமாக கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ராதிகாவும் இதை பார்த்துட்ருக்காங்க. பாக்கியா கோபிக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு சீனில் ஈஸ்வரி ராதிகாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ மட்டும் இந்த வீட்டில் இல்லைன்னா பாக்கியாவும் கோபியும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த வீட்டை விட்டு போயிடேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ராதிகா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம்.